மோட்டோ கிட்ட இருந்து ஒரு தின்னான போன், அதுவும் 5000 mAh பேட்டரியோட சேர்த்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அள்ளி கொடுத்துருக்காங்க. நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களை பண்ணிருக்காங்க. ஆனா வழக்கமா வர கேள்விதான், இந்த போன்ல உங்களுக்கு பேட்டரி நிக்குமா நிக்காதா, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற பல கேள்விக்கான விட இந்த ரிவ்யூல உங்களுக்கு கிடைச்சிரும். இதுதான் மோட்டோவோட எட்ஜ் 70. நம்ம சேனல்ல இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணிக்கோங்க. இப்போ பாக்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். மங்களகரமா மஞ்சள்ல இருந்து ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தா ஓபன் பண்ண உடனே ஒரு சென்ட் ஸ்மெல் வருது. அதுவும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா மோட்டோவோட எட்ஜ் 70 கிடைச்சிரும். இதை நான் கையில பிடிக்கும் போதே ஒரு வாவ் ஃபேக்டரை கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு தின்னா இருக்கு, பிடிக்கிறது தெரியவே இல்லைன்ற மாதிரி இருக்கு. இதை பத்தி டிசைன்ல பேசுவோம். இதை ஓரமா வச்சோம்னா உங்களுக்கு ஒரு பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சிம் ரிமூவ் பண்றதுக்கான பின்னு, 68 வாட்கான சார்ஜிங் அடாப்டர், டைப் சி டு டைப் சி கேபிள், இது எல்லாமே பாக்ஸ்குள்ள இருக்கு. ஆனா பாக்ஸ்ல என்னடா மிஸ்ஸிங்னு பார்த்தோம்னா, வழக்கமா வர மாதிரி மோட்டோல வர பேக் கவர் ஒரு வருஷமா இப்ப வரதில்லை. அதே தான் இந்த மாடல்லையும் கண்டினியூ ஆகுது. இதோட சேர்த்து ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் எதுவுமே தெரியல. அதனால வாங்கின உடனே நீங்க ஏதாவது ஒரு டெம்பர் கிளாஸ் இல்லைன்னா ஒரு ஸ்கிரீன் ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் போடுற மாதிரி இருக்கும். இப்ப இதை ஓரமா வச்சுட்டு இதோட டிசைனை பத்தி வருவோமே. இதை நான் கையில பிடிக்கும் போது முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்பவே தின்னா இருக்கு, கையில இருக்கிறதே தெரியல. அது மட்டும் இல்லாம இதோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க. இதை செக் பண்ணும்போது 159 கிராம் அந்த மாதிரி வெயிட் தான் வருது. ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் நம்ம போட்டிருக்கிறதுனால 161 கிராம் வரலையும் போகுது. அது மட்டும் இல்லாம இதை மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு ஏரோகிராஃப்ட் அலுமினியம் பில்ட் அப்படின்றத கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க சைட்ல உங்களுக்கு மெட்டல் ஃப்ரேம் கிடைச்சிரும், பேக்ல வீகன் லெதர்க்கான ஃபினிஷிங்கும் கிடைச்சிரும். இங்க உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு தின்னா கொடுத்திருந்தாலும் இந்த போன்ல உங்களுக்கு IP69 ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. அது இங்க நல்லாவும் இருக்கு. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7க்கான ப்ரொடெக்ஷன் கிடைச்சிரும். இங்க ஓவராலா டிசைன் நல்லாவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஆனா சில பேருக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கிற விஷயம் தான் இங்க எனக்கும் இருக்கு. இந்த டிசைன் பேட்டர்ன் அவங்க மாத்தவே இல்லை. இது ரொம்ப நாளா கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் எத்தனை காலத்துக்கு இதே வச்சு ஓட்ட போறாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம் என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும், இந்த டிசைனை யூஸ் பண்றதுனால நிறைய R&Dல செலவு பண்ற செலவை அவங்களால குறைக்க முடியும். ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு டிசைன் போகும்போது எக்கச்சக்கமா செலவாகும். அதை இந்த மாதிரி காமன் டிசைன் வழியா இதை கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் இதோட ஓவர்வியூன்னு பார்க்கும்போது டாப்ல உங்களுக்கு ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல சிம் கார்டு ட்ரே இருக்கு. இங்க 2 சிம்கான சப்போர்ட் இருக்கு. மெமரி கார்டு ஆப்ஷன் கிடையாது. அப்புறம் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சமா மிஸ்அலைன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம பிரைமரி மைக் கிடைச்சிரும், பிரைமரி ஸ்பீக்கர் கிடைச்சிரும். ரைட் சைடுல வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடுல உங்களுக்கு ஏஐ கீன்னு சொல்லிட்டு ஒரு கீ கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு மெட்டல் பில்ட் அப்படின்றதுனால ஆண்டனா லைன்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். இப்போ இந்த டிசைன்ல இருந்து டிஸ்பிளே சைட் போகும்போது இங்கேயுமே சிறப்பான சம்பவம் நிறையவே பண்ணிருக்காங்க. இதுல முதல் சம்பவம் என்னன்னா, இதுல ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதோட பெசல்ஸ் எல்லாம் ரொம்பவே குட்டி பண்ணிருக்காங்க. இந்த பிளாக் ஏரியா ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கும்போது நல்லாவே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்டோர்ல செக் பண்ணும்போதும் சரி, அவுட்டோர்ல செக் பண்ணும்போதும் சரி, ஓவரால் பிரைட்னஸ் லெவல்ல எந்தவித குறையும் இருக்கிற மாதிரியும் தெரியல. இதோட சேர்த்து இதோட டச் ரெஸ்பான்ஸும் நல்லா ஸ்மூத்தாவே கொடுத்துருக்காங்க. இங்க உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கிடைச்சிரும். அப்புறம் இதோட டிஸ்பிளே சைடு வரும்போது இங்க உங்களுக்கு 6.7 இன்ச்ல AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட ஓவரால் டிஸ்பிளே குவாலிட்டின்னு பார்க்கும்போது நல்லாவே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 1.5K பேனல். இது மட்டும் இல்லாம இந்த போன்ல உங்களுக்கு HDR சப்போர்ட் கிடைச்சிரும். இதோட சேர்த்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கிடைச்சிரும். இதோட அக்யூரசி நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாவே ரன் ஆகுது. இப்போ அப்படியே இதோட பெர்ஃபார்மன்ஸ் சைடு வரும்போது இங்க Snapdragonோட 7 Gen 4 யூஸ் பண்ணிருக்காங்க. இது இந்த பிரைசிங்க்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸர் கிடையாது. ஆனா நீங்க நார்மலா மல்டி டாஸ்கிங்ல இருந்து கேமிங்மே ஓரளவுக்கு உங்களால ப்ளே பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இதோட பெஞ்ச்மார்க்கிங்க்கு வருவோமே. இந்த பெஞ்ச்மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டுல அரௌண்ட் 1.3 மில்லியன் வரலியமான ஸ்கோர் கிடைக்குது. இதோட சேர்த்து இந்த தெர்மல் த்ராட்லிங், அது மட்டும் இல்லாம 3D மார்க்கோட ஸ்டெபிலிட்டி, இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சொதப்பலா தான் இருக்கு. இந்த பெஞ்ச்மார்க் அப்படியே ஓரமா வச்சுட்டு இப்ப ரியல் லைஃப்ல கேமிங் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது முதல் முறையா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் 120 FPS வலிமான சப்போர்ட் வந்து BGMI ல கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் நீங்க கண்டிப்பா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இவ்வளவு தின்னான ப்ரொஃபைல் கொடுத்திருக்கிறதுனால இதோட ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதுல ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. பெஞ்ச்மார்க் ரன் பண்ணும்போது மேக்ஸிமம் 44 டிகிரி செல்சியஸ் வரையும் போச்சு. ஆனா கேமிங் விளையாடும் போது நார்மலா நீங்க புஷ் பண்றீங்க, ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ப்ளே பண்றீங்க அப்படின்னா 38ல இருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரையும் போகுது. மேக்ஸிமம் நான் செக் பண்ண வரையும் 40.8 டிகிரி செல்சியஸ் தொடுது. இந்த கிளைமேட் கண்டிஷன்ல மேஜரான ஹீட்டிங் கம்ப்ளைண்ட் நான் ஃபேஸ் பண்ணல. நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல செக் பண்ணும்போது 26 டிகிரி செல்சியஸ் தான் நார்மல் ரூம் டெம்பரேச்சரா இருந்துச்சு. ஆனா மே மாசம் போகும்போது இந்த போன் எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்றது ஒரு 5-6 மாசம் போனாதான் தெரியும். இப்போதைக்கு ஹீட்டிங் கம்ப்ளைண்ட் எதுவுமே கிடையாது.
இதோட மல்டி டாஸ்கிங்கை பற்றி பேசும்போது இந்த முறை உங்களுக்கு 8GB 256GB வேரியன்ட் அகைன் பேஸாக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு UFS 3.1 சப்போர்ட் கிடைச்சிரும். அட்லீஸ்ட் இவங்களாவது UFS 3.1 சப்போர்ட் கொடுத்தாங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதாக இருக்குது. காரணம் என்னன்னா இன்னுமே நிறைய பேர் UFS 2.2 தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்க பெட்டரா பண்ணிருக்க மாதிரி தான் தெரியுது. ஸ்டோரேஜ்லயும் உங்களுக்கு பேஸ் 8256 கொடுத்தது சிறப்பான விஷயமா பாக்குறேன். அது மட்டும் இல்லாம இதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கும்போது Android 15ல இருந்து Android 16க்கு வந்து ஒரு மேஜரான அப்கிரேட் இருக்கிற மாதிரி தெரியல. இதே ஒரு கலர் OS, பண்டேஜ் OSல இருந்து ஆரிஜின் OSன்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஆனா மோட்டோல ரொம்ப பெரிய ஜம்ப் இருக்கிற மாதிரிலாம் தெரியல. குட்டி குட்டி சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம வெறுக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சரை உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் எக்கச்சக்கமா அதிகமாகி இருக்கு. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இது எல்லாத்தையும் டிசேபிள் அன்இன்ஸ்டால் இதெல்லாமே பண்ண முடியும் அப்படின்றது ஒரு ஆறுதலான விஷயமா பார்க்குறேன். இது இல்லாமல் உங்களுக்கு இந்த ஃபோனில் உங்களுக்கு 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா நான் இது வரைக்கும் செக் பண்ண மோட்டோ ஃபோன்ஸ்லேயே லாஸ்ட் டைம் மோட்டோ Edge 60 Pro ஓரளவுக்கு டீசென்டான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஸ்டெப் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாமே ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கு. கேமரா அப்ளிகேஷன் ஓப்பனிங் க்ளோசிங்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் லென்ஸ் ஸ்விட்ச் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி தான் இருக்கு. என்ன கேட்டால் மோட்டோ இந்த சாஃப்ட்வேரில் மட்டும் ஓரளவுக்கு நல்லா வேலை பார்த்து ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட்லாம் நல்லா கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கையிலேயே பிடிக்க முடியாது. இப்போ அடுத்ததாக இதோட பேட்டரி லைஃப்பை பற்றி பேசும்போது இந்த 5000 mAh பேட்டரியை வச்சியே மோட்டோ ஒரு நல்ல அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் சார்ஜிங் டைமை பொறுத்த வரைக்கும் எனக்கு 1 மணி நேரம் வரலிமான டைம் எடுத்துக்குது ரேபிட் சார்ஜிங் ஆஃப் பண்ணி வைக்கும்போது. இதே ரேபிட் சார்ஜிங் ஆன் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 51 நிமிஷத்துலேருந்து 55 நிமிஷம் வரலிமான டைம் எடுத்துக்குது. அடுத்ததாக இதோட பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது எனக்குமே ஒரு கவலை இருந்துச்சு, எப்படா பேட்டரி லைஃப் இருக்க போகுதோ அப்படின்றது. ஆனால் அந்த குறைய மோட்டோ நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. இதை நான் டெஸ்ட் பண்ணி முடிக்கும் போது எனக்கு 8 மணி நேரம் 20 நிமிஷம் வரலிமான பேட்டரி லைஃப் கிடைச்சிச்சு. ஐடியில் ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் வச்சிருந்தா கூட 3% மட்டும் தான் பேட்டரி டிராப் ஆகுது அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா ஃபீல் ஆச்சு. ஸோ ஓவராலா பேட்டரி லைஃப் அப்படின்றது இந்த சைஸை வச்சு நல்லாவே பண்ணிருக்காங்க. இப்போ இதுல இருந்து இதோட கேமரா சைட் போகும்போது ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 50 MBக்கான சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட ஓவரால் குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதுல போர்ட்ரேட் இமேஜஸும் நல்லாவே பண்ணிருக்காங்க. அடுத்ததா பேக் சைட்ல வரும்போது உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்கிற மாதிரி தெரியும். ஆக்சுவலா இருக்கிறது 2 சென்சார் தான், மூணாவதா இருக்கிறது டம்மி தான், அதை விட்டுருங்க. இப்போ இந்த பிரைமரி சென்சார் உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. சோனியோட லிட்டியா 700C தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது டே லைட்ல நல்ல பிக்சர்ஸ் எடுக்குது. ஹியூமன் சப்ஜெக்ட்ல எடுக்கும்போது நார்மல் பிக்சர்ஸும் நல்லா இருக்கு. இங்க ஓவராலா டைனமிக் ரேஞ்ச் டீடைல் ஆஸ்பெக்ட்லயும் நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா லோ லைட் சினாரியோல ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டான இமேஜ் அவுட்புட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம போர்ட்ரேட் இமேஜஸ்ல சில நேரங்கள்ல மட்டும் பிசுறு தட்டுற மாதிரி இருக்கு. அடுத்தது இந்த 50 MBக்கான அல்ட்ரா வைட் சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசும்போது மெயின் சென்சாருக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ற மாதிரியான பிக்சர்ஸ் குவாலிட்டி கிடைக்குது. இங்க ஓவராலா டீடைல்ஸ் ஆஸ்பெக்ட்லயும் அல்ட்ரா வைட் சென்சார்ல ரொம்பவே சிறப்பா பண்ணிருக்காங்க. சோ சிம்பிளா சொல்லணும்னா ஓவராலா 10க்கு 8 மார்க் கொடுக்குற மாதிரி தான் இதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கு, அதுல எந்தவித குறையும் இல்ல. வீடியோ ரெக்கார்டிங் சைடு வரும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே 4K 60 FPS ஒலிமான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பேக்ல இதோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றத பாருங்க. இங்க ஓவரால் டைனமிக் ரேஞ்ச் டீடைல் ஆஸ்பெக்ட்ல உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழ இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு 4K 60 FPS ஓட குவாலிட்டி இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்றத அப்படியே தட்டி விட்டு போங்க. அடுத்ததா இந்த போன்ல ஸ்பீக்கர் குவாலிட்டின்னு வரும்போது இங்கேயுமே எனக்கு ஒரு சின்ன கவலை இருந்துச்சு. என்ன கவலைனா இவ்வளவு சின்ன ப்ரொஃபைல்ல ஸ்பீக்கர் வந்து ஐபோன் ஏர்லாம் உங்களுக்கு வெறும் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருந்தாங்க. இங்க டுவல் ஸ்பீக்கர் கொடுத்திருந்தாலும் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எங்கேயாவது அடி வாங்குமோன்னு தோணுச்சு. ஆனா டெஸ்ட் பண்ணும்போது அந்த கவலை எனக்கு இல்லை. ஏன்னா இங்க ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா பண்ணிருக்காங்க. நான் நிறைய காலங்களில் மோட்டோவை கழுவி ஊற்றிருக்கேன், நிறைய ஆஸ்பெக்டில் கழுவி ஊற்றிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைமாக நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நல்லா கொடுத்துருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இந்த மோட்டோவோட Edge 70ல் எனக்கு கிடச்சிருக்கு. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த ரிவ்யூ மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இது வரைக்கும் 100-150 ஃபோன்ஸ்க்கு மேலே கவர் பண்ணிட்டோம். எல்லாமே நாம் தான் வாங்கி தான் கவர் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோனு நான் உங்கள்ட்ட தான் சேல் பண்ண போகிறேன். ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா இப்பயே ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ப்ரீ புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 30லேருந்து 35 நாள் கழிச்சு உங்களுக்கு நான் இதை கொடுக்குற மாதிரி இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன ஃபோன் ஸ்டாக் இருக்குது நான் செக் பண்ணது அப்படின்றத கீழே இருக்கிற ஜிடிஐல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இதோட நெட்வொர்க்கை பற்றி பேசும்போது இங்கே உங்களுக்கு 16 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வைஃபைல 6ம் ப்ளூடூத்தில் 5.4 சப்போர்ட்டும் கிடைச்சிரும். முக்கியமாக உங்களுக்கு NFC சப்போர்ட் இருக்கிறதுனால கார்ட்லெஸ் பேமெண்ட்லாம் அசால்ட்டாக பண்ண முடியும். அதுலேயும் எந்த விதமான குறையும் இருக்கிற மாதிரி தெரியல. இது இல்லாமல் இதோட பிரைசிங்கை பற்றி பேசும்போது
பார்க்கும்போது இந்த போனை உங்களுக்கு 30,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியண்டான 8GB 256GB வேரியன்ட். இதே நீங்க கார்டு ஆஃபர்லாம் அவைல் பண்றீங்கன்னா உங்களால இந்த போனை 29,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்க்கு வாங்க முடியும். இந்த பிரைசிங்க்கு ஓவராலா எல்லா ஏரியாலுமே நல்லா பண்ணிருக்காங்க. பேட்டரியில நான் எதிர்பார்த்ததோட ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. என்ன கேட்டா இன்னைக்கு டேட்டுக்கு ஹெவியான கேமர்ஸ் இல்ல அப்படின்ற ஆஸ்பெக்டை தவிர்த்துட்டு ஓவராலா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் போன் வேணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த போன் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.